அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றின வீடியோக்கள் இந்த சேனலில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நான் வெஜிடபிள் ரைஸ் பண்ணேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கிரேவி ஒன்று பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, இது செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கு நான் எடுத்துக்கிட்டதை பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டேன். காய்கறி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய், கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய், ஒரு 2 தக்காளி, ஒரு 2 உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் இந்த பாசிப்பருப்பு நல்லா கொதித்த பிறகு இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டேன். அதில் கொட்டி அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல அதை வேக விட்டேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், எனக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதில் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்காங்க, உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். ஒரு 4 விசில் விட்டு அதை ரிலீஸ் பண்ணி எடுத்து பார்த்தேன். அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழகுழன்னு கொழிஞ்சு வெந்திருந்தது. நல்ல கரண்டியை வச்சு அதை நல்ல அழுத்தமாக பிடிச்சு நல்லா மசியல் பண்ணிட்டேன். அதில் வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சத்துள்ள காய்கறிகளும் வேறு. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, அளவோடு தண்ணி ஊற்றணும். பாசிப்பருப்பு இருக்கிறதுனால காய்கறிகள்லாம் நல்ல வெந்து குழைய வேகும். அதுதான் பாசிப்பருப்பில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. பொங்கலில் கூட பாசிப்பருப்பு நிறைய சேர்த்தாங்கன்னா நல்லா குழஞ்சி வரும். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் நல்ல கரண்டியை வச்சு அழுத்தமாக என்ன பண்ணிட்டேன், அதை மசிச்சிட்டேன். இந்த நேரத்தில் நான் ஒரு மிக்சியில் ஜாரில் 2 தக்காளி, ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துண்டு, இதையும் போட்டு மிக்சியில் ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதையும் இதனோட நான் கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதை நல்ல மசியல் பண்ணிட்டேன். மசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். ஏற்கனவே பூண்டு, இஞ்சி, தக்காளிலாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். இந்த கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது, நல்ல கிரேவியாக பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ், சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 வரமிளகாய், இதையும் போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டிட்டு அதை நம்ம வெஜிடபிள் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நார்மலாக சாப்பிட்றத விட பார்த்தீங்கன்னா கூடுதலாக 2 கரண்டி சாதம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய சாப்பாடும் இழுக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வழக்கமாக நம்ம ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி எதுவும் பண்ணுவோம். இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைட் டிஷ் தயார் பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.